ஹலோ மக்களே, நம்ம திருநெல்வேலியிலிருந்து நடுராத்திரியில என்எஸ் பைக்ல கன்னியாகுமரி போலாமா? போன வழியில கண்ணெல்லாம் கொஞ்சம் சொக்கிட்டு காய்ஸ். சொக்கன கண்ணோட ஜாக்சன் பேக்கரியில ஒரு டீயை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் காய்ஸ். கரெக்டாக 2 மணிக்கு போல கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். இன்ஸ்டால ஸ்டோரி போடுறதுக்கு பைக்கை தரமாக வெடி எடுத்துட்டு இருந்தோம். போல கன்னியாகுமரி வரதே ஒரு தனி சுகம் தான் மக்களே. கன்னியாகுமரி அந்த நைட் ரைடு இருக்குல்ல, அப்படியே நைட்டு போல் வந்து அப்படியே பீச்சை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்துடும் மக்களே. எப்படி தூணுன்னே தெரில. கடல் முன்னாடி அனாத படம் மாதிரி தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்து எழுப்பி மாப்பிள்ள விடிஞ்சிட்டுல எந்திரினா எந்திரிச்சு உட்காந்தா கடலை பார்க்க பூரா இருட்டாக இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீட்டாக ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. தயவு செஞ்சு என்னை திட்டுறாதீங்க மக்களே. அப்படியே சன்ரைஸை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் ஆவலுடன் உட்காந்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா சன்னே வரல. சரி, சன்ரைஸையாவது பார்க்க முடியல. திருவள்ளுவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கடல் மூஞ்ச முடிச்சுட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தேன். எங்கள் ஐயா ஃபோன் அடிச்சிட்டாரு. ஃபோன் அடித்தோடனே பைக் எடுத்தோம். அப்படியே கன்னியாகுமரிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு அப்புறமா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நம்புகிறேன். அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஃபாலோவர்ஸ் உங்களில் ஒருவன்.